friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக் குட்டி குட்டியா பஞ்சு போல கேரட் போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது கூட வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எல்லாம் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உளுந்து ஊற வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் உளுந்து எடுத்துர்க்கேன். தோல் நீக்கின உளுந்து இருக்கும்ல அதுல 1 கப் எடுத்துர்க்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி. நான் வந்து பச்சரிசி எடுத்துர்க்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணில 2-3 வாட்டி நல்லா அலசி சுத்தம் பண்ணி தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் போல ஊற வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ உளுந்து ஊறிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம வந்து கேரட் அப்புறமா அந்த உள்ள சேர்க்கக்கூடிய பொருட்கள்லாம் ரெடி பண்ணிடலாம். இதை வந்து நம்ம டைரக்டா சேர்க்கறதை விட கொஞ்சம் தாளிச்சு சேர்க்கும்போது இன்னும் வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நாம வந்து தாளிக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதுல தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு உடைஞ்சதும் இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் போல சீரகம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு வெங்காயம் அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே கொஞ்சமா 1 டீஸ்பூன் போல நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை இலை அதையும் வந்து நல்லா சின்ன சின்னதா பிச்சு வச்சிருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் அதை வந்து நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுனால நான் இன்னைக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்க்கல. பச்சை மிளகாய் இருக்கிறது ஓகேனா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்ததுக்கு அப்புறமா இதுல 2 கேரட் அதை வந்து நல்லா இந்த மாதிரி மெல்லிசா துருவி வச்சிருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கலாம் தேவையில்ல. சும்மா ஒரு தடவை 1 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சாலே போதும். ஒருவேளை நம்மக்கிட்ட வந்து கேரட் கூட்டு நம்ம பண்ணியிருப்போம்ல அது மீதி இருந்துச்சுனாலும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருப்போம். போண்டாலுமே நம்ம வந்து தேங்காய் சேர்த்தாலுமே நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட அரிசியும் உளுந்தும் வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் போல் ஊறிருக்கு. இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு, அதனால கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் குடித்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வந்து லேசாக வதக்கி வச்சுருக்கோம்ல கேரட் வெங்காயம்லாம் அது வந்து கொஞ்சம் ஆறி இருக்கும். இந்த மாதிரி ஆறினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் மல்லி இலை அதையும் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகு. ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்க்கலை, அதனால ஒரு சின்ன உரைப்புக்காக நான் வந்து மிளகு சேர்த்துருக்கேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு. உப்பு வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க, பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2-3 நிமிஷம் போல் கை வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் பஞ்சு போல் இருக்கும். ரொம்ப நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாவு வந்து கொஞ்சம் திக்காக தான் நம்ம அரைச்சி எடுப்போம். இதே மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா போண்டா வந்து கொஞ்சம் ஹார்டாக திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப டென்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து காற்று போல் லைட்டாக வேணும் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி நம்ம வந்து பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த காற்றெல்லாம் உள்ளே போய் நல்லா பஞ்சு போல் இருக்கும், நல்லா சாஃப்டாக வரும். நான் வந்து ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன். இப்போவே நமக்கு தெரியும் நல்லா லைட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை சின்ன சின்ன வடை மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். மெதுவடை பண்ணுவோம்ல அது மாதிரியே ரொம்ப ஈஸியாக அழகாக வரும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து மெதுவடை போட்டாலுமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நம்ம இன்றைக்கி வந்து போண்டா பண்ணுறதுனால ரவுண்டாக பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால நம்ம வந்து ரவுண்டாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ இந்த பேனில் எண்ணெய் சூடானதும், எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு போண்டா மாதிரி போட்டு எடுத்துடலாம். சின்ன சின்னதாக தான் நான் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மீடியம் ஹீட்லேயே இருந்தே பொரியட்டும். நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரணும். ரொம்ப சீக்கிரமாக எடுத்துடாதீங்க, கொஞ்சம் கூட அப்படி நின்று பொரிஞ்சு வரும்போது தான் வெளியே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர், லேசான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் வெளியே பார்த்தாலும் நமக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதோட வந்து நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கேன். சுட சுட ஒரு கப் டீயோட சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ஆஹா அட்டகாசமாக இருக்கும். டடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான குட்டி குட்டியாக அழகான கேரட் போண்டாலாம் ரெடியாக இருக்குது. இது கூட வந்து தக்காளி சட்னி தேங்காய் சட்னியெல்லாம் நல்லாயிருக்கும். ஹாய் சொல்லுங்கள். 2 கையில் 2 போண்டா வச்சுருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.